அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சொத்து விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் இயக்கிய படத்திற்காக பெற்ற கடனுக்காக சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நடிகர் பிரபு தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது நீதிமன்றம் அதற்கான ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ விவரங்கள் என்ன? ஜகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த், ராம்கோடைய மகன் துஷ்யந்த் பெற்ற கடன் வட்டியுடன் சேர்த்து சுமார் 9 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த வட்டியை திருப்பி தரக்கூடிய வழக்கு தான் இது. இதில் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை, அதாவது அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இதன் பிறகுதான் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்பதால் அந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க வேண்டும் என்று நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் துஷ்யத்தின் தந்தை ராம்குமார் அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை, பங்கும் இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். அதன் பிறகுதான் நடிகர் பிரபு தரப்பை பார்க்கும்போது அன்னை இல்லம் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபுதான் என்றும் அந்த வீட்டில் ராம்குமாருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டது. நீதிமன்றம் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு வெகுகாலம் முன்பே அந்த வீட்டை நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் பிரபுவுக்கு உயில் எழுதி வைத்து விட்டார். எனவே அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் நடிகர் பிரபுவுடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டும் அதே போல ராம்குமார் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் ஏற்றுக்கொண்டும் தற்போது ஏற்கனவே சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை தற்போது உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல இந்த வில்லங்க பதிவில் கூட நீதிமன்ற அந்த ஜப்தி உத்தரவை நீக்க வேண்டும் என்று தற்போது பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.